இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, மதுரைக்கு வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வினோத் அப்படின்னு ஒரு பையன் வந்து ஸ்கூல் டேஸ்லாம் முடிஞ்சனால அங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கான். வந்த இடத்துல பார்த்தா ஒரு கிராமத்தில் ஒதுக்குப்புறத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த ஊருக்காரவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க, இந்த கிணத்து பக்கம் மட்டும் போகாதீங்க, இங்கே ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா, அவங்க ஆவி இங்கே தான் சுற்றுது அப்படின்னு சொல்லியாச்சு. வினோத் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன குடிசையில் தங்கிட்டு இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் போல். நைட்டு நேரம் ஏதோ கொலுசு சவுண்டு கேட்குது. என்னது கொலுசு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி முழிச்சு பார்க்குறான். அந்த கிணறு பக்கம் தான் கேட்குது. சரி, எதுக்கு போகணும், ஏற்கனவே ஆவி சுற்றுதுன்றாங்க அப்படின்னோடனே பயந்துட்டே வந்துட்டு அந்த குடிசையிலே இருக்கான். திடீர்னு பார்த்தா சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. சரின்னு குடிசையை விட்டு வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்தோடனே சத்தம் கேட்கல. ஆனால் அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு உருவம் வந்து உட்காந்துருக்கு. தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுது. இவன் பயத்தில் அப்படியே போகிறான். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னோடனே வினோத் வந்து கிணத்தை எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா அதில் ஃபுல்லாமே தண்ணியே இல்லை, ஃபுல்லாமே எலும்பு கூட இருக்குது. அப்புறமா இந்த பொண்ணு முகத்தை பார்க்குறா. அவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா முகம் வந்து எப்பயும் போல் அஷ்டகுணலாம் மாறி பேய் மாதிரி ரத்தம்லாம் கண்ணெல்லாம் ரத்தமாகி இந்த மாதிரி பயந்துட்டு குடிசையில் வந்து உட்காந்துட்டான். மறுபடியும் பார்த்தா தம்பி இங்கே வா, எனக்கு ரொம்ப தவிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, இவன் வந்து கதவை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணுறான். லாக் பண்ணால் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா. நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இவன் வந்து பயத்தில் வந்து இதாயிட்டான். திடீர்னு அந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டான் மறுபடியும். அப்புறம் காலையில் விடிஞ்சு பார்த்தா இவன் தூக்கத்துலேருந்து எந்திக்கிறான். அந்த சட்டை ஃபுல்லாமே வந்து ரத்தக்கரையாக பதிஞ்சிருக்கு. அந்த கிணத்து பக்கத்தில் இருக்க குட்டி குடம் ஃபுல்லாக இவங்க வீட்டில் இருக்குது. இவன் என்ன பண்ணிட்டான், சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டான்.